தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமானிடந்து விலகுபவர்கள் ஏன் விசிகாவிற்கு வருவதில்லை என மதுரை மாநாட்டில் புலம்பி தள்ளியிருக்கிறார் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக அவர் பேச்சில் ஒரு மிகப்பெரிய தடுமாற்றத்தை பார்க்க முடிகிறது. எந்த ஒரு இடத்துலையுமே அவரால் தெளிவாக ஒரு விஷயத்தை பேச முடியல. அதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம நிற்கக்கூடிய அந்த கொள்கை என்னவோ அதில் ரொம்ப ஆணித்தரமாக நிற்க வேண்டும். அதற்கு நிறைய சமரசங்கள் செய்கிறது அப்படின்னு நம்ம இறங்கி போயிட்டாலே ஒவ்வொரு கேள்விகளும் வெவ்வேறு மாதிரி வரும். அனைத்து பத்திரிகையாளரும் சந்திக்கும் போது கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மால் நேர்மையாக பதில் சொல்ல முடியாது. அது ஒரு மழுப்பலாக மாறிவிடும். அதைத்தான் நம்ம இப்போ தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். திமுக கூட்டணியில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசினவர் மழுப்பி இப்போ தாவேகா கூட்டணியில் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. தாவேகாவில் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பி மறுபடியும் திமுகவுக்கு போவோன்னு சொல்லி பேசுகிறதுன்ட்டு பல வேலைகளை பார்க்குறாரு. இப்படி இருக்கிற ஒரு தலைவர்கிட்ட எப்படி ஒரு கட்சியிலேருந்து விலகி வரவங்க அங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறதான் நமக்கு தெரியல. சரி, ஓகே. இப்போ அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதுரையில் ஒரு மாநாடு நடத்துகிறாருங்க. அந்த மாநாடு விசிக நடத்தக்கூடிய தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டு அப்படிங்கிற அந்த மாநாட்டுடைய நோக்கம். இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் விலகி இருக்காங்க. ஆனால் விலகிறவங்க யாருமே ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வருவதில்லை. மாநில சுயாட்சியும் சாதி ஒழிப்புமே விசிக மாநாட்டுடைய இலக்கு. தமிழ் தேசியம் பேசுபவர்கள் தமிழராக இருக்கிறவங்க என் கட்சிக்கு வருவதில்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி வருவதற்கு விசிக வராமல் தடுக்கிறதுக்கு காரணம் அந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்குள்ளே இருக்கிற சாதி ஒழிப்பை பேசாததான். சாதி முரண் தான் அவங்கள என் கட்சியில் வர விடாமல் தடுக்குதுங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிற மாதிரி தான் நான் அந்த விஷயத்தை பார்க்குறேன். அப்படிலாம் கிடையாது. தமிழ் தேசியத்தில் வந்தவங்க எல்லாருமே சாதி மதத்தை கடந்து தான் வராங்கங்கிறத நம்ம 100% ஏற்கிறோம். அதில் திருமாவளவன் அவர்களை கூட நம்ம சேர்த்து வச்சு பேசலாம். ஆனால் சீமான் அவர்கள் பல மேடைகள் அதை குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் உங்கள் கட்சிக்கு வராமல் இருப்பதற்கு காரணம், உங்கள் புலம்பலுக்கான காரணம் நீங்களே தான். நீங்கள் இந்த மாற்றி பேசுகிறது, இந்த மழுப்பலாக இருக்கிறது, உங்களுடைய திராணி என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்னால் எல்லா விஷயமும் இங்கே மாறிடும், எல்லாமே உடைபடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நமக்கு எப்பொழுதும் அந்த திருமாவளவன் மீது மரியாதை இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். இதை அவரை எந்த வகையிலும் தாழ்த்தி பேசுவதற்காக பதிவிடப்படும் காணொளி கிடையாது. அவருடைய கேள்விக்கான பதிலாகத்தான் இது எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிறதையும் காணொளி முடிவில் நம்ம தெளிவு பெற அதை பதிவு பண்ணிடுறோம்.